நாமக்கல்ல வந்துட்டு விஜயனுடைய வருகை போன வாரம் அவர் வந்ததை விட இல்ல அங்க சேர்ந்த கூட்டத்தை விட இந்த வாரம் கூட்டம் ஜாஸ்தியாவே இருக்குங்கிற மாதிரியான ஒரு நிலை. இது ரெண்டு விதமா சொல்றாங்க. ஒண்ணு, போன வாரம் யாருமே வரலன்னு இந்த வாரம் ரொம்ப தெளிவா எல்லாரையும் திரட்டிட்டாங்கன்னு. உண்மையிலேயே விஜய்க்கு கூட்டம் திரட்டப்படுற நிலைமையில இன்னைக்கு இருக்க ஒரு நிச்சயமா கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டம் திரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே தாவேக்கா கொடியோட நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் விஜயினுடைய வெறித்தனமான ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு தொண்டர்களாக மாதிரி மணிக்கணக்கில் அங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு நடிகர், சாதாரண நடிகர்களில் ஒரு உச்ச ஸ்தானத்தில் இருக்கிற நடிகர். அப்போ நார்மலாகவே அவரை பார்க்குறதுக்குன்னு மக்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாக அவர் சினிமாவில் இருக்கார். இப்போ நம்மை போன்ற ஒரு ஊடகவியலாளராக தான் விஜய் வந்து நேரில் பார்க்குற சந்தர்ப்பம் நமக்கு தான் கிடைச்சிருக்கும். பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் விஜயெல்லாம் அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதை பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கும் போது மக்கள் எல்லாம் திரண்டு வர்றாங்க. அதனால் விஜய்க்கு வந்து எந்த காலத்துலையும் திரட்டுகிற சூழல்லாம் வரவே வராது. ஆனால் என்னென்னா இன்றைக்கி விஜய்க்கு கூடுகிற கூட்டம் வந்து திமுகவை வந்து ஒரு பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. அப்போ இந்த கூட்டத்தை நீங்கள் வெறுமனே ஒரு ஃபோட்டோவாக காட்டும் போது இல்லை ஃபோட்டோஷாப் பண்ணாங்கன்னு நீங்கள் சொல்லிடலாம். ஆனால் இது பார்த்திங்கன்னா நேரில் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அதை எப்படி நீங்கள் மடைமாற்றம் பண்ண முடியும்? அதனால் பார்த்திங்கன்னா இது மாதிரி காசு கொடுத்து கூடிய கூட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது.